மச்சான், சொல்லுங்க மச்சான். என்ன மச்சான் விசேஷம்? எல்லாம் உங்க அக்கானால தான் மச்சான் விசேஷம். ம், அப்படியா மச்சான்? என்ன மச்சான் விசேஷம்? மச்சான், உங்க அக்கால கட்டினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மச்சான், பெருமைப்படுறேன். ம், சரி. ஆமா, உங்க அக்கா சாம்பார் வைக்க சொன்னா ரசத்தை வச்சிருவா. பரவாயில்ல, ஒரு வாரம் சூடு பண்ணி சாப்பிடலாம்ல. மீன் குழம்பு வைக்க சொன்னா புளிக்குழம்பு வச்சிருவா. கறி குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வச்சிருவா. வீடை கூட்ட மாட்டா, விளக்க மாட்டா, தேட மாட்டா, பாத்ரூமை கழுவ மாட்டா, துணிமணியை கூட துவச்சி வைக்க மாட்டா, எந்த வேலையும் பார்க்க மாட்டா. டெய்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. அதுக்கு என்ன பண்றது? நேத்து கூட நான் புளியோதரை ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். இவளோட என்னால் வாழ பிடிக்கல. அதனால் டைனிஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறேன். உங்கள் அக்காவை கூட்டிக்கிட்டு நீங்கள் எல்லாருமே ஊரை பக்கம் போய் சேருங்க. மச்சான், உங்களுக்கு கோடி கும்பிடு. அப்படியெல்லாம் போகட்டும்னு விட்டுற முடியாது மச்சான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் மாலையோட மரியாதை பண்ணு. எங்க அக்கா கூட தான் மச்சான் வாழணும். இல்லை மச்சான், உங்கள் அக்காவோட வாழ்றதுக்கு நான் செத்து போயிடலாம். எனக்கு அப்படி நடக்கணும். அதெல்லாம் முடியாது மச்சான், எங்க அக்கா கூட தான் வாழணும். நான் சாக விரும்பல. அதனால நீ எல்லாருமே செத்து போயிருங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், உங்க அக்கா வச்ச ரசத்துல விஷத்தை கலந்துட்டேன். செத்துருங்க. கோவிந்தா.